Praise the Lord. பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, நீர் பேசுகிற ஆண்டவர். இந்த காலை வேளையிலே ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளோடு பேசுங்க, எங்களை பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். And you're most welcome to the Covenant of the Day. And today is the 7th March 2026. It's a Saturday. Hallelujah. God is good. கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையிலே உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தி காப்பார். நல்லா இருக்கீங்களா? ஆண்டவரோடு இருங்க. அவர் நிச்சயமாய் போதுமானவராய் இருப்பார். அவர் ஆறுதலின் தேவன், சமாதானத்தின் தேவன், தேவைகளை சந்திக்கிற ஆண்டவர். சரி, தொடர்ந்து நாம் ஆண்டுடைய வார்த்தையை பார்ப்போம். அவர் கெத்செமனே தோட்டத்திலே ஜெபிக்கிறார். அந்த இரவு தான் அவரை கைது செய்ய போகிறார்கள் என்று அவருக்கு தெரியும். ஜெபிக்கிறாரு. ஆனா சீஷர்களை ஜெபிக்க சொன்னாரு. ஆனா அவங்க தூங்குறாங்க. அப்பொழுது ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். பார்ப்போமா? அதுதான் மார்க் 14:38. Mark 14:38. Watch and pray lest you enter into temptation. The spirit indeed is willing, but the flesh is weak. நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலகீனம் உள்ளது என்றார். அல்லேலூயா. தூக்க கலைப்பில் இருந்தாங்க. கண்ணெல்லாம் அப்படியே மயங்கி போய் கடந்தது அவர்கள். ஆகவே ஆண்டவர் சொல்றாரு, சரீரம் பலகீனமானதுதான், ஆனா ஆண்டவருடைய ஆவி உற்சாகமானது. அல்லேலூயா. அருமையானவர்களே, நமக்குள் என்ன ஆவி இருக்கிறது என்பதுதான் இங்க ஒரு கேள்வி. உலகத்தில் நல்ல ஆவி ஒன்று இருக்கிறது, தீய ஆவி இருக்கிறது. ஆமா தானே? In this world there is a evil spirit and a holy spirit, bad spirit and God's spirit, darkness and is a light. இருள் எல்லாம் இந்த உலகத்துல, இருள் ஒளி எல்லாம் இருக்கிறது. இப்ப ஆண்டவர் சரீரம் பலகீனமானது, டயர்டு, தூங்கி பழகினவர்கள் அந்த ராத்திரி வேளையில வந்தா நமக்கு தூக்கம் தானா வந்துவிடும். அந்த தூங்க வேண்டிய நேரத்தை விழித்திருப்பது என்பது கடினமான ஒரு காரியம். ஆண்டவர் சொல்றாரு, உண்மைதான், ஆனா உனக்குள் வாசம் செய்கிற பரிசுத்த ஆவியானவர் அவர் உற்சாகமானவர். அவருக்குள் ஒன்று வரும் பொழுது உனக்குள்ளே அந்த பாரம் வரும், அந்த தெம்பு வரும். When you have the Spirit of God in you, dear brother and sister, the burden will come unto you. I need to pray, not my sleep or my rest. ஆண்டவருடைய ராஜ்யத்தை நான் கட்ட வேண்டும், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். ஆகவே நான் அவருக்கு மகிமையான காரியங்களை செய்ய வேண்டும் என்று நாம் அந்த ஒரு தீர்மானத்துக்குள்ளே நாம் செல்லுவோம். ஜீகன்பால் தரங்கம்பாடியில இருக்கும் பொழுது 1706 ஆண்டு 1706 தான் வந்தாரு தரங்கம்பாடிக்கு, ரங்கபாவுக்கு. அப்ப தமிழை கத்துக்கிட்டு அவரு டிரான்ஸ்லேட் த நியூ டெஸ்டமென்ட் பண்ணிட்டு இருக்கும் போது அவருக்கு உடல்நலம் குறையாய் போனது. ரொம்ப ஒரு மாதிரி வயிற்று வலி, அவருக்கு வயிற்றுல கோளாறு, அல்சர் மாதிரி அவருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டார். அப்ப எல்லாம் சொன்னாங்க, ஜெர்மனிக்கு போய் வைத்தியம் பார்த்துட்டு வாங்களேன். ஏன்னா அப்பொழுது தமிழ்நாட்டுல எந்த ஒரு வசதியும் இல்லை. அப்போ அவர் சொன்னாரு, போற வழியிலேயே நான், ஏன்னா கப்பல்ல போனோம், அந்த கப்பல் பிரயாணம் 6 மாசம் 9 மாசம் எடுக்கும். தரங்கம்பாடியில போய் ஜெர்மனிக்கு போறதுக்கு சில சமயம் 1 வருஷம் கூட இருக்கும். அப்ப அப்படிப்பட்ட சூழ்நிலையில நான் போற வழியிலே இறந்துட்டு நான் எப்படி இந்த ஊழியத்தை நான் செய்ய வேண்டும்? இந்த தமிழ் மக்கள் வேதத்தை அவர்கள் மொழியிலே படிக்க வேண்டும், இந்த சத்தியத்தை, இந்த நற்செய்தியை அவர்கள் அறிய வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் வைத்தியம் செய்யாமலே ஜெபித்து கொண்டு இந்த பணியை அவர் செய்தார். அருமையானவர்களே, ஏன்? சரீரம் பலகீனமானதுதான், ஆனா உனக்குள் வாசம் செய்கிற ஆவியானவர் உற்சாகமானவர். உனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்திருப்பார், ஒரு அழைப்பு கொடுத்திருப்பார். அதை நிறைவேற்றுவதற்கான பலத்தை அவர் கொடுப்பார். எக்ரி பண்றவன ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமா, இந்த பலகீனமான சரீரத்தை தான் ஆண்டவர் பலப்படுத்துகிறார். அதனால்தான் பவுல் சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. நான் பலகீனமானவன், வீக்கானவன், வியாதி உள்ளவன், குறையுள்ளவன், ஆனா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. ஹல்லேலூயா. who has strengthened me, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே
என்னால எல்லாம் செய்யக்கூடும். ஆமென். அருமையான சகோதரனே, சகோதரியே, இயேசுசாமி அதைத்தான் சொல்லுகிறார். உன் சரீரம் பலகீனமானது, ஆனா உனக்குள்ள இருக்கிற என்னுடைய ஆவி இருக்கிறதே, பரிசுத்த ஆவியானவர், அவர் உற்சாகமானவர். அவர் உனக்கு பலத்தை கொடுப்பார். ஆகவே சோர்ந்து போகாதீங்க, கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. ஆவியானவர்களை நடத்தி உங்களை பலப்படுத்துவார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த தபசு காலங்களிலே உங்களுடைய வார்த்தைகளை தியானிக்கிற கிருபை தந்ததற்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு உங்களுடைய வார்த்தைகள் கேட்டு ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் மீது உங்களுடைய கிருபை பாய்ந்து செல்லட்டும். உங்களுடைய அன்பை புரிந்து கொள்ளவும், தன் எந்த ஆவினாலே நடத்தப்படுகிறேன் என்கிற அந்த உணர்வை தந்து ஆண்டவரை உமக்கு ஒப்பு கொடுக்க உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். Dear brothers and sisters, சகோதரனே, சகோதரியே, உனக்குள் இருக்கிற கர்த்தரின் ஆவி உற்சாகமானது. Take care and God bless.